friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காய குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டுமே போதும், தக்காளி கூட நம்மளுடைய விருப்பம் தான். இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, அதே சமயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுவைக்கு சுவை, சத்துக்கு சத்து. சின்ன வெங்காய குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கழுவி தோல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை நல்லா ஊற வச்சு நம்ம தண்ணியை கட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறதா இருந்தால் புளியோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதுக்கு வேறு எந்த பொருட்களும் தேவைப்படாதுங்க. நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட இருக்குங்க வெந்தயம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். வெங்காயம் பாதி வதங்கிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்ததுனால ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு அப்படிங்கிறதுனால முதலே சேர்த்துட்டா உங்களுக்கு நல்ல தக்காளியும் வெந்துடும், உப்பும் நல்லா கரைஞ்சிரும். இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. இது வந்து காஷ்மீரி சில்லி தான், காரம் கம்மியாக இருக்கும். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் கிடையாதுங்க. மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கிட்டாலே போதும். மசாலாவை எண்ணெயில் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. மசாலாவை ரொம்ப நேரம் வதக்கினா கருத்து போயிடும். ஒரே ஒரு கிளறிட்டு நம்ம புளி தண்ணி சேர்த்துடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இதோட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல வெந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அடுப்பில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷம் கொதிக்க விட்டுருவாங்க. எண்ணெய் நல்லா பிரியணும். லோ ஃப்ளேமில் வைக்கலைன்னா உங்களுக்கு பொங்கி வலிஞ்சிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு விடுங்க. நடுவில் வேணால் நீங்கள் ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுக்கலாம். 10 நிமிஷம் அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேமில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு நல்லா செட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடைச்சி வச்சிடலாம். இது ஆறின பிறகு இன்னும் கூட கொஞ்சம் கட்டியாகுங்க உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சின்ன வெங்காய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.